தமிழ் புக்கு தெரியுதுங்களா? பேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கா. இயல் 9 பேஜ் இது தமிழ் பேஜ் இயல் 9 பேஜ் எல்லாருக்கும் வச்சிருந்தது என்னக்கா? வாய்ஸ் கேக்குதுங்களா நான் பேசுறது? சார் வாய்ஸ் கேக்குதுங்களா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? கேக்குதுங்க சார். கேக்குது. ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். சார் சார் வாய்ஸ் கேக்குதுங்களா? சுத்தமா கேட்க மாட்டேங்க சார். கேக்குதுங்க சார். சார் இன்னைக்கு கிளாஸ்ல இயல் 10th புக்ல இயல் 9 பார்க்கலாம். 9வது இயல் 9வது இயல்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்கு அப்படின்னா ஜெயகாந்தன் பத்தி கொடுத்துருப்பாங்க. ஜெயகாந்தன் 9வது இயல்ல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஜெயகாந்தன் பத்தி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் பார்க்கலாம். புக்கு தமிழ் புக்கு பக்கம் வச்சுக்கோங்க. தமிழ் புக் பக்கம் வச்சுட்டு அதை சொல்ற ஒரு சில இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. சில இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கீ பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் எழுதிக்கோங்க. சரி, இப்போ இந்த 9th 9வது இயல்ல வந்து ஜெயகாந்தனோட ஃபுல் ஸ்டோரி எதுவும் கொடுக்கல. அவருடைய வந்து நூலாசிரியர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜெயகாந்தன் வந்து எங்க பிறந்தார் புக்கில் இல்லை, சிலதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஜெயகாந்தன் வந்து எங்க பிறந்தார் அப்படின்னா கடலூர் மாவட்டத்துல பிறந்திருப்பாரு. கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம். பக்கம் அப்படியே புக்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. சார் வாய்ஸ் கேக்குதுங்களாங்க சார்? சார் சார் கேக்குதுங்க சார். கேக்குதுங்களா? சார் கேக்குது. ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்காதுங்க. கொஞ்சம் புக்ல வந்து அந்த சைட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஜெயகாந்தன் எங்க பிறந்தார் அப்படின்னா கடலூர் மாவட்டத்துல பிறந்தாரு. இவருடைய பிறப்பு இறப்பை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிறப்பு இறப்பு ஏன் இதை நோட் பண்ணி வைக்கணும்னு சொல்றேன்னா, இது டிஆர்பி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதுக்கு முன்னாடி பிஃபோரா வந்து டிஎன்பிசி போர்ட்லேயே என்ன பண்ணா திருவிக்காவோட பிறப்பு இறப்போட டேட்டு வந்து பர்டிகுலரான டேட்டே கேட்டாங்க. சரிங்களா? அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சில தலைவர்களோட பிறப்பு இறப்பு வந்து டேட் கேட்க ஒரு சில வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது திருவிக்கா இருக்கட்டும், மூவா இருக்கட்டும், சரியா, பசுமன் முத்துராமலிங்க தேவரா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் முக்கியமான தலைவராக இருந்தாலும் அந்த பிறப்பு இறப்பு வந்து டேட் கொடுத்துருந்தாலும் அது கொஞ்சம் நேரமா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இவர் ஜெயகாந்தன் எங்க பிறந்தார், எந்த நாள் அப்படின்னா 24/4/1934 டு 8/4/2015. அதாவது சுதந்திரம் வாங்கறதுக்கு பிஃபோரா முன்னாடியே வந்து எப்ப ஜெயகாந்தன் பிறந்திருப்பாரு. இவர் பிறந்து இவர் வந்து பார்த்தோன்னா 5வது வரைக்கும் தான் படிச்சிருப்பாரு.
இவர் படிச்ச படிப்பை வந்து 5வது வரைக்கும் தான் படிச்சிருப்பாரு இவரு. அதுக்கு மாதிரிலாம் படிப்பெல்லாம் படிக்கல. படிப்பு என்ன பண்ணாரு, பாதியில விட்டுட்டு கிட்டத்தட்ட 9 வயசுலே, எத்தனை வயசுனா 9 வயசு, அப்பெல்லாம் என்ன பருவம் எதுன்னு தெரியாது. தெரியாத பருவத்துல 9 வயசுல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சென்னைக்கு போயிடுறாரு. சென்னைக்கு போயிட்டு அங்க என்ன பண்றாரு, ஒரு கட்சியில போய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லுவாங்க, அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில 9 வயசுல போய் ஜாயின் பண்ணிடுறாரு. யாரு, ஜெயகாந்தன் ஜாயின் பண்ணிடுவாரு. ஜாயின் பண்ணி படிப்படியா என்ன பண்ணுவாரு, மேல மேல முன்னேறுவாரு. அது வந்து இவர் கொடுக்கல, பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சுக்க. இவர் இந்த லெசன்ல 9வது இயர்ல வந்து பார்த்தோன்னா இவருடைய நூலு என்னென்ன நூலுக்கு என்னென்ன வந்து விருது வாங்கியிருக்காங்க அப்படின்றது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சரி, அதை டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயகாந்தன் சப்போஸ் இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ பிறந்தாரு எப்போ இறந்தாரு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இவர் வந்து என்னென்ன நூல் எழுதியிருக்காரு, மேக்சிமம் இது எல்லாமே நூல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, உன்னை போல் ஒருவன் அப்படின்ற ஒரு நூல். இந்த நூலை வந்து திரைப்படமாகவும் எடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு நூலுக்காக வந்து பார்த்தோன்னா ஜெயகாந்தனுக்கு வந்து குடியரசுத் தலைவர் விருது கிடைக்குது. சரிங்களா? என்ன விருது? குடியரசுத் தலைவர் விருது. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, உன்னை போல் ஒருவன் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார், இல்ல ஜெயகாந்தனுக்கு எந்த நூலுக்காக குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து உன்னை போல் ஒருவன் அந்த நூலுக்காக என்ன பண்றாங்க, ஜெயகாந்தனுக்கு குடியரசுத் தலைவர் விருது கிடைக்குது. அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருது, ஜெயகாந்தன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நூலுக்காக என்ன பண்றாங்க, ஜெயகாந்தனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இது ஒண்ணு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா முதலில் சாகித்ய அகாடமி விருது வாங்கிய முதல் தமிழர் யாரு, யாருக்காவது தெரியுங்களா? ராபி சேது பிள்ளை. முதல்ல சாகித்ய அகாடமி விருது வாங்கினது, முதல்ல சாகித்ய அகாடமி விருது வாங்கினது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1955 1955 ராபி சேது பிள்ளை எழுதிய ராபி சேது பிள்ளை எழுதிய தமிழ் இன்பம் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினாரு முதல்ல. சார் நூல் பெயர் சார் கையில் எழுதி வச்சுக்கோங்க. இவரு ஜெயகாந்தன் வந்து எந்த நூலுக்கு அப்படின்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள். முதல்ல சாகித்ய அகாடமி விருது வாங்கினது யார் அப்படின்னா ராபி சேது பிள்ளை, தமிழ் இன்பம். எந்த நூல் அப்படின்னா அதான் தமிழ் இன்பம் என்ற நூலுக்கு வந்து ராபி சேது பிள்ளை முதல்ல வாங்கினார். எப்ப? 1955. அதை எழுதி வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது நூல் பாருங்க, இமயத்துக்கு அப்பால். இந்த நூல் எழுதுனது யாரு? ஜெயகாந்தன் தான். இது வந்து பார்த்தோன்னா சோவியத் நாடு விருது வாங்கினது. சரிங்களா? அதே மாதிரி என்னென்ன விருது வாங்கியிருக்காரு பாருங்க, ஞானபீட விருது, தாமரைத்திரு பத்மபூஷன் விருது. அந்த பத்மபூஷன் விருது தான் தாமரைத்திரு விருதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அது ஒண்ணு, ஞானபீட விருது ஒண்ணு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ஜெயகாந்தனுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவரெல்லாம் வந்து ஜெயகாந்தன் வந்து பார்த்தோன்னா இந்த நூலு, இந்த நூலுக்கு இதெல்லாம் வந்து விருது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அதே மாதிரி இப்ப நான் சொன்ன பத்தியா சாகித்ய அகாடமி விருது, அதே மாதிரிதான் ஞானபீட விருது. முதல்ல ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது? முதல்ல ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது தெரியுங்களா யாருக்காவது? முதலில் ஞானபீட விருது வழங்கியது யாருக்கு? அது எழுதி வச்சுக்கோங்க. முதலில் ஞானபீட விருது யாருக்கு அப்படின்னா அகிலன். அவர் பேர் வந்து அகிலன். அவருக்கு தான் முதல்ல ஞானபீட விருது கொடுத்தாங்க. எழுதிட்டீங்களா? சார் எழுதியாச்சுங்களாங்க சார்? அடுத்து போயிடலாங்களா? எஸ் சார். சரி, அடுத்தது பாருங்க,
இந்த கதைலாம் தேவையில்ல, அதெல்லாம் நம்ம நீங்களும் அந்த கதையெல்லாம் வந்து எதுவுமே படிக்க தேவையில்ல. இதுல பாருங்க, இவர் இவர் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 200க்கும் மேற்பட்ட வந்து நூல் எழுதியிருப்பாரு. 40 நாவல்கள், 200க்கும் மேற்பட்ட வந்து நூல்கள்லாம் எழுதியிருப்பாரு. நம்மள அவ்வளோலாம் தேவையில்ல. இங்க ஒரு சிலதை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க முக்கியமானது. இதை நம்ம எப்படி படிக்கணும், சரியா? இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி இவ்வளோ நூலாசிரியர்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்கட் தான் நம்மளுக்கு, சரிங்களா? ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கணும். எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பாருங்க. இந்த சிறுகதை, இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்டோரி வந்து சும்மா ஞாபகம் வச்சு, இதெல்லாம் எல்லாமே கேட்கப்பட ஒரு முக்கியமாக தான் கேட்பாங்க. பாருங்க என்னன்ற பாருங்க, இங்க என்னென்ன கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். இந்த மாதிரிலாம் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா கடைசி வரைக்கும் என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பாருங்க, இந்த குருன்னு இருக்கு பத்தியா, இந்த குருன்ற ஒரு என்ன பண்றாரு அப்படின்னா சந்தா போவாரு. எதுக்கு போறாரு? சரி, இப்ப குருனா என்ன பண்ணுவாங்க, அந்த முனிவர்லாம் என்ன பண்ணுவாங்க, சந்தா போய் நம்ம யாசகம் கேட்பாங்க, சோறு, சரியா, பிச்சை எடுக்கிறதுக்காக. அப்ப ஒரு குரு சந்தா போய் என்ன பண்றாரு, ஒரு பிடி சோறுக்காக போறாரு, சரிங்களா? சரி, போயிட்டு என்ன பண்ணா, அந்த சோறு வந்து அவங்க போடுறாங்க. போட்டா அந்த சோறு எப்படி சுட சோறா, சுடு சோறு, எதாவது காலைல இருந்து சாதம் வடிச்சு போறாங்கன்னா சூடா இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த சோறு வந்து இனிப்பா கரிப்பா, அதான் இனிப்பா இருக்கு சோறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சோறு போறது யாரா, தேவன்ற ஒரு ஆள் வந்து பார்த்தோன்னா புதுசா வந்து போடுறாரு அப்படின்னு ஒரு சில இந்த லைன்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி கதையா ஞாபகம் வச்சா மட்டும் தான் நம்ம எல்லா நூலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இருக்கு, குரு சந்தா போறாரு. எதுக்கு போறாருன்னா ஒரு பிடி சோறு வாங்க போறாரு. அந்த சோறு வந்து சுடு சோறு, சோறு வந்து சூடா இருக்கு, அந்த சோறு இனிப்பா இருக்கு. அந்த சோறு போறவர் யாருன்னா தேவன்ற ஒரு ஆள் வந்து புதுசா வந்து சோறு போடுறாரு. யாரு? குருவுக்கு வந்து சோறு போறாரு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கினா மட்டும்தான் நம்ம லைனே கரெக்டா இருக்கும். அடுத்தது பாருங்க, இது ஒரு கதை தான், இதுவும் ஒரு கதை தான். இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? என்ன ஞாபகம் வச்சுக்கிறாங்க பாருங்க. இந்த இதெல்லாம் சினிமாவுக்கு போன சித்தாளு, சினிமாவுக்கு போன சித்தாளு. சித்தாளுன்னா அந்த வேஷ்டி வேலைக்காரன் பார்த்தீங்களா, அவங்க. இந்த சித்தாளு வந்து சினிமாவுக்கு போறாங்க. எந்த படத்துக்கு போறாங்க? பிரளயம் அப்படின்ற படத்துக்கு போறாங்க, சரிங்களா? அந்த படத்துக்கு போறாங்க. அந்த படத்துல வந்து பார்த்தோன்னா என்னென்ன பாருங்க, பிரம்மர் வந்து உபதேசம் பண்றாரு. இப்ப எப்படி நம்ம அந்த காலத்துல வந்து பார்த்தோன்னா இந்த பிரம்மர் வருவாரு. முருகன் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவாரு, பிரம்மர்கிட்ட கேட்பாரு, சரிங்களா? அந்த பிரம்மர் என்ன பண்ணா, தெரியல அடிச்சிருவாங்க, சரி. அந்த மாதிரி வந்து பிரம்மர் வந்து என்ன பண்றாரு, உபதேசம் பண்றாரு, சரி. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சினிமாவுக்கு போன சித்தாள் வந்து சினிமாவுக்கு போறாரு. எங்க என்ன படம்னா பிரளயம். அந்த பிரளயம் படத்துல யாரு இருக்கிறதுனா பிரம்மர் இருக்கிறாரு. அவரு உபதேசம் பண்றாரு. யாரு? விலங்குக்கும் ரிஷிக்கும் உபதேசம் பண்றாரு. அந்த விலங்கு ரிஷி வந்து பார்த்தோன்னா அந்த பிரம்மர் உபதேசம் கேட்டு என்ன பண்றாங்க, அல்றாங்க, சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், நூலாசிரியர் வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து தேவையில்ல. அது முக்கியமான ஒரு சிலதுக்கு மட்டும் என்ன பண்ணலாம், அந்த ஞாபகம் வச்சா மட்டும் தான் நம்ம தமிழ் வந்து நம்ம மறக்காது. அடுத்தது புதினம். புதினத்துல என்ன சொல்ல வராங்க பாருங்க. புதினத்துல இதுலயும் ஒண்ணு ஸ்டோரி சொல்லலாம், சரிங்களா? சுந்தர காண்டம். சுந்தரன் வந்து பாரிஸுக்கு போறான். பாரிஸுக்கு போறோன்னு என்ன பண்ணா, அவனை மாதிரி இப்ப உலகத்துல 7 பேர் 8 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி என்ன பண்ணா, உன்னை போல ஒருவன். அப்ப என்ன மாதிரி ஒருத்தங்கிறான் சுந்தரம், அவன் யாருன்னா பாரிஸுக்கு போய் பாக்குறான்னு சொல்லி போறாங்க, சரிங்களா? அங்க ஒரு திகர் அவ பேர் இருக்காங்க. அவ வந்து என்னது, ஒரு நாடகம் பாக்குறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? அந்த நாடகத்துல ஒரு மனிதன், ஒரு ஊரு, ஒரு உலகம் தான் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி இவ்வளவு ஸ்டோரி வந்து பார்த்தோன்னா இந்த இந்த நூல்லாம் இவ்வளவு ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்ப நாம வந்து என்னது, அந்த நூல் வச்சு அது நாம வந்து தனியா என்ன பண்ணோம், அது வந்து ஒரு கிரியேட் பண்ணி ஞாபகம் வச்சுன்னா எப்பவுமே என்னது மறக்க முடியாது. சார் இதெல்லாம் வாய்ஸ் கேக்குதுங்களா சார்? கேக்குது. கேக்குதுங்க சார். ஸ்டோரி எல்லாம் புரியுதுங்களா சார்? இந்த கதைலாம் இதெல்லாம் புரியுதுங்களா? என்னென்ன கதை சொல்றேன்னு அதெல்லாம் புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ரைட்மா. சரி, அடுத்தது பாருங்க. வேற இன்னும் அந்த இன்னொரு டைம் வேணா சொல்றேன் பாருங்க, ஏன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே தமிழை பொறுத்த வரைக்குங்க
ஆன்லைன் கிளாஸ்ன்றத விட ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கும் போது தான் என்ன பண்ண முடியும், நம்ம அது என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் லைட்டாக ரீச் ஆகும். ஆன்லைன்றது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க என்னன்றது. இப்போ ஜெயகாந்தனுடைய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினாரு அப்படின்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற ஒரு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் விருது எந்த நூலுக்கு அப்படின்னா உன்னைப்போல் ஒருவன். இந்த ஒரு 4 நூல் இருக்கும், ஜெயகாந்தன் எழுதிய 4 நூல்ல 4மே 4 5 நூல் இருக்கும். அது பார்த்தா திரைப்படமாவே அந்த காலத்துல சிவாஜி எம்ஜிஆர்லாம் நடிச்சு திரைப்படமாவே வழி வந்துருக்கும். சரிங்களா, இது ஒண்ணு. ஞானப்பீட விருதும் பார்த்துக்குங்க. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூலாசிரியர் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அந்த நூல் இந்த நூலெல்லாம் யார் எழுதுனது அப்படின்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் ஏற்கனவே இந்த மாதிரி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஒரு பிடி சோறு இந்த ஒரு பிடி சோறுன்றது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான் அது. ஒரு பிடி சோறு என்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு? ஜெயகாந்தன். அப்படியே என்ன பண்றாங்க, சிலதெல்லாம் 4 ஆசிரியர் கொடுப்பாங்க, இந்த பக்கம் 4 நூலுக்கு கொடுப்பாங்க. அப்போ மேட்ச் த ஃபாலோவிங் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அதை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா, அதையும் பார்த்துங்க. இந்த ஸ்டோரியை மட்டும் நான் ஒரு முறை சொல்லிடுறேன், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குருன்ற ஒரு ஆளு சந்தா போறாரு. எதுக்கு போறாருன்னா, ஒரு பிடி சோறு வாங்கறதுக்கு போறாரு. அந்த சோறு சூடா இருக்கு, சூடா சாப்பிட்டு இருக்கும், இனிப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சோறு போட்டவர் தேவன்ற ஒரு புதிய ஒரு ஆள் என்ன பண்றாரு, குருவுக்கு சாப்பாடு பரிமாறுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தோன்னா, ஒரு சித்தால மேஸ்திரி சினிமாவுக்கு போறான். அது ஏன்னா படம் பேர் பிரளயம். அந்த பிரளயன்ற ஒரு படத்துக்கு போறாங்க. அந்த படத்துல பார்த்தோன்னா பிரம்மர் உபதேசம் பண்றாரு. யாருக்கு உபதேசம் பண்றாரு? விலங்குகளுக்கும் ரிஷிக்கும் பார்த்தோன்னா உபதேசம் பண்றாரு. அதை கேட்டு என்ன பண்றாங்க, அது எல்லாமே அழுதுங்க அதுங்களாம். சரிங்களா, அது ஒண்ணு. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுந்தரர் பார்த்தோன்னா பாரிஸுக்கு போறாரு. சுந்தரம் பாத்தீங்கன்னா பாரிஸுக்கு போறாரு. பாரிஸு போன என்ன பண்றாரு, 7 பேர் 8 பேர் இருக்கிற மாதிரி என்ன போல ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அங்க கங்கைன்னு ஒருத்தர் இருக்கு, அவன் நாடகம் பாக்குறான். சரி, நாடகம் பார்த்து என்ன பண்றாரு, அந்த நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படின்னு சொல்லி நாடகம் பார்க்கறான். சரிங்களா, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை இப்ப இந்த மாதிரி நம்ம அந்த கதையா ஞாபகம் வச்சாதான் நாம எந்த நூலை கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஆசிரியர்கிட்ட எழுத முடியும். சரிங்களா, ஒண்ணு. அதே மாதிரி இங்க பாருங்க, பிரெஞ்சு மொழியில ஒரு காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறுன்னு ஒண்ணு இருக்கும். அதை என்ன பண்றாரு, தமிழாக்கத்துல செஞ்சிருப்பாரு. யாருன்னா ஜெயகாந்தன் செஞ்சிருப்பாரு. தமிழாக்கம் செஞ்சு அதுக்கு ஒரு பேர் கொடுத்திருப்பாரு. அதுக்கு பேர் வாழ்விக்க வந்த காந்தி. வாழ்விக்க வந்த காந்தி அப்படின்னு சொல்லி அது பேர் கொடுத்திருப்பாரு. பிரெஞ்சு மொழியில இருக்கும். அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழ்ல என்ன பண்ணுவாரு, இவர் கொடுத்திருப்பாரு. அதுக்கு பேர் என்னது, வாழ்விக்க வந்த காந்தி. இது ஒண்ணு. மேக்சிமம் இந்த லைன் எல்லாமே கேட்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாகித்ய அகாடமி விருது எந்த நூலு, குடியரசுத் தலைவர் விருது எந்த நூலு. சரிங்களா, இது 2 மெயின் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஏன்னா இது கண்டிப்பா நூலாசிரியர் பார்த்தோன்னா கண்டிப்பா அந்த ஜிகேவில் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, அதனால ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இந்த ஒரு பிடி சோறுன்றது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான் இது. சரி, அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த முன்சி பிரேம்சந்த். இந்த பிரேம்சந்த் என்பவர் யார்? பிரேம்சந்த் என்பவர் யார் அப்படின்னா வங்கமொழி எழுத்தாளர். அவர் ஒரு வங்கமொழி எழுத்தாளர். இவருடைய ஒரு வாழ்க்கை வரலாற தமிழ்ல என்ன எழுதியிருப்பாரு, கதாசிரியனுடைய கதை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம தமிழ்ல எழுதியிருப்பாரு. என்ன டாபிக், ஒரு கதாசிரியனுடைய கதை அப்படின்னு சொல்லி என்னது அப்படியே மாத்தி நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதியிருப்பாரு. சரிங்களா, இது ஒண்ணு வச்சுங்க. அவர் பிரேம்சந்த் என்பவர் யாருன்னா ஒரு வங்கமொழி எழுத்தாளர் அவர். சரிங்களா, சரி, அடுத்தது நான் முன்னே சொன்னேன், ஜெயகாந்தன் எழுதி நாவலாம எழுதியிருக்காரு, கதையாம எழுதியிருக்கிறாரு, குறும்புதினமா எழுதியிருக்காரு. இந்த மாதிரி எழுதுனதுல கிட்டத்தட்ட 40 நாவல் எழுதியிருப்பாரு, 200க்கும் மேற்பட்ட கதை எழுதியிருப்பாரு. அப்படி எழுதுனதுல ஒரு சில பார்த்தோன்னா திரைப்படமா என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இது நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பழைய அந்த காலத்துல படம், இதெல்லாம் எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், என்ன பண்ணுறது, எம்ஆர் படம், அந்த மாதிரி நிறைய படம் படமா வந்திருக்கும். அதுல ஒரு சில தான் கொடுத்துருப்பாங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள். ஒண்ணு, நடிகை நாடகம் பார்க்குற. 2, ஊருக்கு 100 பேரு, உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், யாருக்காக அழுதான். சரிங்களா, இதெல்லாம் திரைப்படமா எடுக்கப்பட்டது. ஜெயலலிதா திரைப்படமாக எடுக்கப்பட்டது இதெல்லாம்.
என்ன? சரி, அடுத்தது அடுத்து என்ன சொல்றாங்க உங்களுக்கு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி அவருடைய கவிதை. அதாவது இவரை பாடுறாரு, என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது சில கவிதைகளையும் திரைப்பாடல்களையும் படைத்திருக்கிறார். அவரது படைப்பாற்றலினுடைய இன்னொரு பக்கம் தான் அதுன்னு சொல்றாங்க. இதன் தேவையில்ல. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஏற்கனவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தருக்கு ஒரு பேர் ஒண்ணு இருக்கும். அது என்ன பேரு தெரியுமா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தருக்கு ஒரு பேர் ஒண்ணு இருக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு லெசன்ல பார்க்கும் போதே அவர் இப்ப சொல்லியிருப்பேன் நானு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த மக்கள் கவிஞர் யாருன்னு தெரியுங்களா? மக்கள் கவிஞர் எழுதி, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இசையில எழுதி வச்சுங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி அவருடைய கவிதை சொல்றாங்க. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும். இந்த 2 லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் ஜெயகாந்தன் பாடியிருப்பார். யார் பத்தி? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பத்தி பாடியிருப்பார். எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும். இந்த 2 லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் இது நம்ம தேவையில்ல. இந்த கதைலாம் தேவையில்லைங்க. கதைலாம் 10th நம்மளுக்கு என்ன சிலபஸ் அது மட்டும் பார்த்துக்க. கதைலாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. சரிங்களா? சரி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா? நிறைய டைம் டிஎன்பிசிக்கு கேட்ட கொஸ்டின் தான். சிறுகதை மன்னன், சிறுகதை மன்னன். அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிறுகதை மன்னன் யார் அப்படின்னா ஜெயகாந்தன். இது மட்டும் இல்லாம இன்னும் 2 பேர் இருக்கு, அதையும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. சிறுகதை மன்னன், சிறுகதை வேந்தன், சிறுகதை ஜாம்பவான். சிறுகதை மன்னன், சிறுகதை வேந்தன் எழுதி வச்சுங்க. சிறுகதை வேந்தன், சிறுகதை ஜாம்பவான். சிறுகதை ஜாம்பவான். சிறுகதை மன்னன், சிறுகதை வேந்தன், சிறுகதை ஜாம்பவான். இது 3மே இவர் தாங்க, ஜெயகாந்தன் தான். இது 3மே ஜெயகாந்தன் தான். கேட்பாங்க இது. ஏன்னா இது அடிக்கடி கேட்கற கொஸ்டின் இதுதான். அடிக்கடி கேட்கற கொஸ்டின் இதுதான். சிறுகதை மன்னன், சிறுகதை வேந்தன், சிறுகதை ஜாம்பவான். இதெல்லாம் யாரு சொல்றாங்க அப்படின்னா ஜெயகாந்தனை தான் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சாகித்ய அகாடமி விருதையும் ஞானபீட விருதையும் பெற்றவர் ஜெயகாந்தன். சரிங்களா? அது அப்படியே பார்த்துக்குங்க. முதல்ல சாகித்ய அகாடமி விருது வாங்கினது ராபி சேதுப்பிள்ளை. இது ராபி சேதுப்பிள்ளை. இந்த கொஸ்டின் எங்க இருக்கு அப்படின்னா, இது இப்போ நீ இருக்கிறது நியூ புக்கு. அந்த ராபி சேதுப்பிள்ளை என்றது ஏற்கனவே ஓல்டு புக்லயே கொடுத்துருக்காங்க. ராபி சேதுப்பிள்ளை. சரிங்களா? அது உங்களுக்கு தமிழ் இன்பன்ற நூலுக்கு. சரிங்களா? அது ஓல்டு புக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எல்லாமே புக் மாறி போச்சு. இதில் நியூ புக்கு. சரி, அதுக்கப்புறம் ஞானப்பீட விருது முதல்ல வாங்கினது யார் அப்படின்னா அகிலன். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரிதான் ஜெயகாந்தன் என்னது 9 வயசுல என்ன பண்ணுவாரு, வீட்டை விட்டு என்ன பண்ணுவாரு, சென்னைக்கு போயிடுவாரு. எதுக்கு போயிடுவாரு? வறுமை என்ன பண்ண, ஏதோ சென்னைக்கு போய் பிழைக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி வீட்டை விட்டு என்ன பண்ண ஓடி போயிடுவாரு. அப்புறம் தான் நம்மளால கட்சியில போய் சேர்ந்து கொஞ்சமே படிப்படியா டெவலப் ஆவாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம சமூக ஏற்றத்தாழ்வுகளை படம் பிடித்து காட்டுவதில் வல்லவர் யாரு? சமூக ஏற்றத்தாழ்வு அப்படின்னா அது ஜாதியா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், இல்ல ஒரு கிராமமா இருக்கட்டும், சரியா, எதுவும் அந்த மாதிரி சமூக ஏற்றத்தாழ்வுகளை படம் பிடித்து காட்டுவதில் வல்லவர் யாருன்னா ஜெயகாந்தன் தான். சரிங்களா? இதுல இந்த லெசன்ல ஜெயகாந்தன்ல இவ்வளவுதான் கொடுத்துருக்கான். வேற எதுவுமே இல்லை, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதுவும் கிடையாது. அவ்வளோ. நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா அந்த நூலு மட்டும் ஞாபகம் வச்சுன்னா சரி. சரிங்களா?
அடுத்தது போலாங்களா சார்? நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே சார். இந்த லெசன்ல வேற ஏதாவது டவுட் இருக்காங்க சார்? சார் ராபி சேதுப்பிள்ளை வந்து 1955 ஐயா, முதல் சாகித்ய அகாடமி. முதல் சாகித்ய அகாடமி வந்து எப்ப ஆனாரு? முதல் சாகித்ய அகாடமி ராபி சேதுப்பிள்ளை எந்த ஆண்டு வாங்கினாருங்க ஐயா? ராபி சேதுப்பிள்ளை எந்த ஆண்டு வாங்கினாருங்க ஐயா முதல் சாகித்ய அகாடமி? 1958. ஆமா, முதல்ல அவர் தான் வாங்கியிருப்பாரு. 55. சரிங்க 1955. சரிங்க, நன்றி ஐயா. நன்றி. அதே மாதிரி அகிலன் வாங்கினது ஜெயகாந்தன் பிறந்த ஊர் கொஞ்சம் சொல்லுங்க. என்னங்கம்மா? கடலூர் மனம். ஆமா, பிறந்த அது ஊர் மஞ்சள் கடலூர் மாவட்டம். அது நம்மளுக்கு அவ்வளோ கேட்க மாட்டான். கடலூர் கேட்கறதுல அவங்க கடலூர் மாவட்டம் மஞ்சள் குப்பம். அது நம்மளுக்கு அவ்வளோ தேவை. சும்மா கடலூர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இன்னும் நிறைய நூல் எழுதியிருப்பாருங்க. சுமை சுமை தாங்கின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அப்புறம் அக்னி பிரவேசம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. சரிங்களா? அப்புறம் வேற இருளை தேடி, நிறைய இருக்கு, நூல் நிறைய இருக்கு. நம்மளுக்கு புக்கில் கொடுத்தது மட்டும் படிச்சா போதும். இதே நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது. அதனால இன்னும் நிறைய நூல் இருக்கு. சரிங்களா? அப்புறம் கல்யாணின்ற ஒரு நூல் கூட எழுதினாரு. சரிங்களா? ஜெயகாந்தன். அது நமக்கு அவ்வளோ தேவையில்லைங்க, நீங்க இதை மட்டும் படிச்சா போதுங்க. சரி, அடுத்து போலாங்களா சார்? நெக்ஸ்ட் போலாங்களா? போலாங்க ஐயா. சரி. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சித்தாளு அப்படின்றத ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு சிலபஸ் கிடையாது. இந்த டாபிக் நம்மளுக்கு சிலபஸ் கிடையாது. பட் இருந்தாலே ஒரு 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த சித்தாளு அப்படின்ற ஒரு பாட்டை எழுதுனது யாருன்னா நாகூர் ரூமி. ஒரு முஸ்லீமு. நாகூர் ரூமின்றது ஒருத்தர் எழுதுறாரு. சரிங்களா? நான் எங்க பிறந்திருப்பார் அப்படின்னா தஞ்சை மாவட்டத்துல பிறந்திருப்பாரு. இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா முகமது ரஃபி. இவருடைய இயற்பெயர் வந்து முகமது ரஃபி. சரிங்களா? ஏன்னா சித்தாள் அப்படின்ற ஒரு பாட்டு எழுதுனது யாருன்னா நாகூர் ரூமி. எங்க பிறந்தாருன்னா தஞ்சை மாவட்டத்துல பிறந்திருப்பாரு. இயற்பெயர் வந்து முகமது ரஃபி. இவர் வந்து பார்த்தோன்னா கணையாளி என்ற இதழை எழுதுவார். இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. கணையாளி என்ற இதழை எழுத தொடங்கியவர் யாரு? ஏன்னா கணையாளி என்ற வார்த்தை புதுசு. இந்த கணையாளி என்ற இதழை எழுதினது யார் அப்படின்னா, இதழை வந்து எழுத தொடங்கியவர் யார் அப்படின்னா நாகூர் ரூமி அல்லது முகமது ரஃபி. மீதிலாம் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்ல. இந்த லாஸ்ட் ஒரு நூல் மட்டும் பார்த்துங்க, ஒரு நாவல் மட்டும் பார்த்துங்க. இந்த கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படைத்தார். கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் யாரு? கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர். கப்பலுக்கு போன மச்சான் நூலினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா முகமது ரஃபி இல்லைன்னா நாகூர் ரூமி. இந்த 3 தான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சிலபஸ் இல்லை. பட் இருந்தாலும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே சொல்றேன் நான். சரிங்களா? சித்தாளு அப்படின்ற ஒரு டாபிக்கு, ஒரு பாட்டு. சரியா? இதுல பாட்டு கூட கேட்கறதுல இந்த கணையாளி என்ற இதழை எழுதியது யாரு? ஒண்ணு. கப்பலுக்கு போன மச்சான் யாரு என்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு? இது 2 மட்டும் ஞாபகம் தான் போதும். சரிங்களா? அடுத்தது இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். தேம்பாவணி என்ற நூலினுடைய ஆசிரியர் வீரமா முனிவர். தேம்பாவணி நூலினுடைய ஆசிரியர் வீரமா முனிவர். இது மட்டும் நான் நல்லா ஃபுல்லா பார்த்துருக்கேன். ஏன்னா இது எல்லா ஸ்டாண்டர்ட்லயும் வரும். வரும். ஸ்டக் ஆகுதுங்க சார்.
ஃபர்ஸ்ட் வீரமாமுனிவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. வீரமாமுனிவரை பத்தி என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க, அப்புறமா நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். சரி பாருங்க, 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி. சரியா, தேம்பாவணி எந்த நூற்றாண்டுன்னா 17ஆம் நூற்றாண்டு. இந்த தேம்பாவணியினுடைய ஆசிரியர் தான் யாரு? வீரமாமுனிவர். ஆசிரியர் வீரமாமுனிவர். இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி. இங்க தமிழாக்க இந்த வடமொழிலாம் அங்கே யூஸ் பண்றதில்ல, அதனால ஜோசப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மையானது வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி இவருடைய இயற்பெயர் வந்து. சரியா, இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்? இந்த நாடுலாம் எதுவும் இங்க கொடுக்கல, இருந்தாலும் சைட்ல அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இத்தாலி நாடு. அவர் வந்து இத்தாலி நாட்டு ஒரு பாதிரியார். அவரு நம்ம வெளிநாட்டுல இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்க, இவங்க தமிழை கத்துக்குன்னு வரதில்ல, அவங்க அந்த சமயத்தை பரப்புறதுக்காக வருவாங்க. அதே மாதிரிதான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி என்ன பண்றாரு, எப்பன்னா என்ன பண்ணா 30 வயசுல, எத்தனை வயசுல? 30 வயசுல தமிழ்நாட்டுக்கு வருவார். சரிங்களா, தமிழ்நாட்டுக்கு வருவாரு. அப்படி தமிழ்நாட்டுக்கு வரும்போது கப்பல்ல வருவார். 30 வயசுல கப்பல்ல வருவாரு. சரிங்களா, இயற்பெயர் வந்து கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி. எப்படி வீரமாமுனிவர் பேர் வந்துச்சு அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து பார்த்தோன்னா கப்பல்ல வந்துட்டே இருக்காருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்ப வந்துட்டே இருக்கிற போது என்ன பண்ணாரு, அங்க கப்பல்ல இருக்கும்போது ஒரு ஆள் இருப்பாரு, சுப்பிரதீர கவிராயர். சரி, அவர் தான் என்ன பண்ணாரு, கப்பல்ல வரும்போது என்னது, இவருக்கு இந்த கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி வந்து தமிழ் கற்றுக் கொடுப்பாரு. சரியா, கிட்டத்தட்ட 7 திங்களோ 8 திங்கள் அப்படியே கப்பல்ல வருவாரு. அப்படி வரும்போது என்ன பண்ணுவாரு, தமிழ் கற்றுக் கொடுப்பாரு. யாரு? சுப்பிரதீர கவிராயர் வந்து கற்றுக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாரு, இவர் வந்து மதுரை தமிழ் சங்கம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தமிழ் சங்கம் ஸ்டார்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்க, தமிழ் சங்கம்லாம் சேர்ந்து கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி என்ன பண்றாரு, ஒரு பேர் கொடுக்குறாங்க. என்னன்னா தைரியநாதர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுப்பாங்க. சரி, தைரியநாதர் என்னத்துக்கு நம்மளுக்கு அது வேண்டாம், அந்த தைரியநாதர் நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லி என்ன பண்ணா, இவரே என்ன பண்ண, தைரியநாதர் வீரம். சரியா, அப்ப தைரியநாதர் வேண்டாம், நான் வந்து ஒரு முனிவர், அப்ப வீரமாமுனிவர் சொல்லி என்ன பண்ண, இவரே தைரியநாதர் பேரை விடுத்து இவரே என்ன பண்ணாரு, தன் பேரை வீரமாமுனிவர் சொல்லி மாத்திக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒரு சரிதான் அவர் என்ன பண்ண, பேர் வீரமாமுனிவர் சொல்லி வந்துச்சு. சரிங்களா, அதனால பாத்துங்க, எந்த வயசுல வந்து தமிழ்நாட்டுக்கு வருவார்னா 30 வயசுல தமிழ்நாட்டுக்கு வருவாரு. சரிங்களா, தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழையும் கத்துக்கிட்டு என்னென்னலாம் எழுதியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா, சரி, இதுல என்ன பண்றாரு, தமிழினுடைய முதல் அகராதி. இந்த அகராதி அப்படின்னா டிக்ஷனரிங்க. அகராதினா வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க, டிக்ஷனரி. இப்ப இந்த கொஸ்டின் வந்து எப்பவுமே 2 கொஸ்டின் தான் கேட்பான். எப்படி கேட்பான்னா, ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யாரு, லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் யாரு, அது மாதிரிதான் கொஸ்டின். இப்ப வந்து லத்தீன்ல மொழிபெயர்த்தவர் தான் இவர். யாருன்னா வீரமாமுனிவர். ஏன்னா இவர் இத்தாலி நாடு. சரியா, லத்தீன்ல மொழிபெயர்ப்பாரு. ஆனா போப்புன்ற ஒரு ஆள் இருப்பாரு. சரியா, அவர் வந்து பார்த்தோன்னா ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பாரு. சரிங்களா, அது நூல் எதுவா இருந்தாலும் சரி ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தணும் தான் போப்பு. லத்தீன்ல மொழிபெயர்ப்பணும் வந்துச்சுன்னா யாருன்னா இந்த வீரமாமுனிவர், கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி. சரிங்களா, அது மாதிரி தமிழின் முதல் அகராதி அந்த டிக்ஷனரி, அது பேர் வந்து பார்த்தோன்னா சதுர அகராதி. சரிப்பா, தமிழினுடைய முதல் அகராதி எந்த நூல் அப்படின்னா சதுர அகராதி ஒண்ணு. அதே மாதிரி வீரமாமுனிவர் எழுதிய இலக்கண நூல் எது? வீரமாமுனிவர் எழுதிய இலக்கண நூல் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு 5 இலக்கண நூல். தொல்காப்பியம் வந்து எப்படி 5 இலக்கண நூலோ அது மாதிரி வந்து பார்த்தோன்னா இதுவும் ஒரு 5 இலக்கண நூல் தான் இது. சரியா, தொன்னூல் விளக்கம் ஒரு இலக்கண நூல் வந்து தொன்னூல் விளக்கம். கேட்பாங்க கொஸ்டின், வீரமாமுனிவர் எழுதிய இலக்கண நூல் எது அப்படின்னா தொன்னூல் விளக்கம். இந்த தொன்னூல் விளக்கம் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா குட்டி தொல்காப்பியம். குட்டி, அது எழுதி வச்சுக்கோங்க, சைட்ல அப்படி எழுதி வச்சுங்க. குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா தொன்னூல் விளக்கம். 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டங்க. தமிழினுடைய முதல் அகராதி சதுர அகராதி ஒண்ணு. வீரமாமுனிவர் எழுதிய இலக்கண நூல் எதுனா தொன்னூல் விளக்கம். சரிங்களா, இந்த தொன்னூல் விளக்கம் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் வந்து தொன்னூல் விளக்கம். எழுதிட்டீங்களா? எஸ் சார். அடுத்தது இந்த பரமார்த்த குருகதை என்ற நூலினுடைய ஆசிரியரும் இவர் தான். நிறைய நூல் இருக்கும், வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், சரிங்களா? அது மாதிரி நிறைய இருக்கும். நமக்கு அவ்வளவு தேவையில்ல, சும்மா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? பரமார்த்த குருகதையோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இவர் எழுதிய நூல்கள், சரிங்களா? இது இவரை பத்தி சொல்லணும்னா இவ்வளவுதான், சரிங்களா? இவர் வந்து தமிழ் கற்றுக் கொடுத்தவர், சுப்பரதேவர் கவிராயர், 7 திங்கள்ல கப்பல்ல வருவாரு. மதுரை தமிழ் சங்கம் தான் இவருக்கு வந்து தைரியம் பேர் கொடுக்கும். அதை விடுத்துதான் இவர் என்ன பண்ணாரு, வீரமாமுனிவர்னு சொல்லி மாத்திருப்பாரு, சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் அப்படியே பாருங்க, இந்த 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 பேஜ் பாருங்க. வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக எத்தனை மாசம் பாருங்க, 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். அப்ப உருது மொழியை வந்து எத்தனை மாசம் கத்துக்கினாரு? 2 மாசத்துல. எதுக்கு? திருச்சியாண்ட சந்தா சாஹிப் மன்னரை வந்து அவர் வந்து நம்ம உருது மொழியை பேசணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரு, 2 மாசத்துல உருது கத்துக்கினாரு. உருது கத்துட்டு அவர்கிட்ட பேசினாரு. அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த சந்தா சாஹிப் என்ன பண்ணாரு, இந்த வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. இது வந்து பாரசீக மொழி. அப்ப அந்த பாரசீக மொழிக்கு அந்த சொல்லுக்கு வந்து இஸ்மத் சன்னியாசி சொல்லுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா தூய துறவி என்று பொருள். நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, அப்ப இஸ்மத் சன்னியாசி என பாரசீக சொல்லுக்கு என்ன அப்படின்னா தூய துறவி. இஸ்மத் சன்னியாசி பட்டா யாரு கொடுத்தது? அப்ப திருச்சியான சந்தா சாஹிப் வந்து கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து அந்த உருது மொழி பேசுறதுனால அவன் அந்த சந்தா சாஹிப் என்ன பண்ணாரு, திவானாக என்ன பண்ணாரு, அறிவிச்சிருவாரு. யார? வீரமாமுனிவரை அறிவிச்சிருவாரு. அதனால என்ன பண்ணாரு, திருச்சியில வந்து திவானாக என்ன பண்ணாரு, பணிபுரிவார், மந்திரியா பணிபுரிவார் இவர், சரிங்களா? யாரு? வீரமாமுனி பணிபுரிவார். அதையும் பார்த்துங்க. சரி, அடுத்தது இப்பதான் நம்ம நூலுக்குள்ளே போறாங்க, சரியா? அப்ப தேமாவணியில் ஒரு நூலை எழுதிந்து யாரு? வீரமாமுனிவர். இன்னும் வேற என்ன நூல் சொன்னாங்க? தமிழினுடைய முதல் அகராதியம் நூல் எழுதியிருப்பாரு. தொன்னல் விளக்கன்ற ஒரு இலக்கண நூலை என்ன பண்ணி எழுதியிருப்பாரு. பரமார்த்த குருகதை என்ன பண்ணியிருப்பாரு, எழுதியிருப்பாரு, சரிங்களா? இப்ப நான் பாக்குறது தேமாவணி வந்து பார்த்தோன்னா அந்த நூல் என்ன சொல்ல வருது, எதுக்காக அந்த நூல் வச்சிருக்காங்க அப்படின்றத அங்க பார்க்கலாம் பாருங்க. தேம்பாவணி பிரித்தெழுத்துக அப்படின்னா தேம்பா கூட்டல் அணி. தேம்பாவணி பிரித்தெழுத்துக கேட்பாங்க. தேம்பா கூட்டல் அணி, இதுக்கு பேர் வந்து வாடாத மாலை. தேம்பாவணி வாடாத மாலை என்றும், இன்னொரு டைம் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி, இப்படியும் பிரிப்பாங்க. இப்படி பிரிச்சு இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் தேம்பா கூட்டல் அணி அப்படின்னா வாடாத மாலை என்றும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களினுடைய தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி இந்த நூல் என்ன சொல்ல, யாரை பத்தி சொல்லுதுன்னு பாருங்க. கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசோப்பினை, அதாவது அவருக்கு இன்னொரு பேர் வந்து வளன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, சரிங்களா? இந்த வளனினுடைய பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் யாரு? தேம்பாவணி. யாரு தேம்பாவணியினுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னா வளன். அவனுக்கு இன்னொரு பேர் தான் சூசையப்பர் என்ன யோசோப்பர். மொத்தம் 3 பேர் சொல்லுவாங்க, எப்படின்னா சொல்லலாம். அப்ப தேம்பாவணியினுடைய யாரை வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டு அந்த நூல் பாடப்பட்டது அப்படின்னா சூசையப்பர் என்னும் யோசோப்பினை வந்து அவனுக்கு இன்னொரு பேர் தான் வளன். அவனை வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டதான் தேம்பாவணி. அதை வந்து 2ஆ பிரிப்பாங்க. தேம்பா கூட்டல் அணினா வாடாத மலை, தேன் கூட்டல் பா கூட்டல் அணினா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு தான் தேம்பாவணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து 3 காண்டம் இருக்கும், அதே 36 பாடல் இருக்கும், 3615 பாடல் இருக்கும். இதுதான் தேம்பாவனுடைய ஒரு சின்ன கதையை கொடுக்குறது. இப்ப உள்ள என்ன சொல்ல, நம்மளுக்கு பாடமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுக்கு பாடமா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பாட்டுல நம்மளுக்கு தேவையில்லைங்க. பாட்டு நம்மளுக்கு தேவையில்லை, மனப்பாட பாட்டை மட்டும் நம்மளுக்கு இருந்தா போதும். இப்ப ரீசெண்டா 2000 இப்ப குரூப் 4 நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுல தாங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க.
என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதாவது கிறிஸ்துவினுடைய வருகையை அறிவித்த முன்னோடி யாரு? இது வந்து இப்போ ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் இது குரூப் 4ல. சரிங்களா? பாருங்க, கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் யாருன்னா திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் வந்து கிறிஸ்துவுக்கு முன்னாடியே வந்து தோன்றியிருக்காரு. இவரை என்ன சொல்றாங்க? அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். அப்ப அருளப்பன்றது யாரு? திருமுழுக்கு யோவான். இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இவரே கிறிஸ்துவினுடைய வருகை அறிவித்த முன்னோடி. அப்ப அங்க டிஎன்பிசி எப்படி கொஸ்டின் கேட்டான் அப்படின்னா, கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடின்னு சொல்லி ஆப்ஷன் ஏ யோவான், ஆப்ஷன் பி அருளப்பன், ஆப்ஷன் சி இன்னும் 2 பேரை கொடுத்துட்டான். சரிங்களா? அப்ப 2 ஆப்ஷன் என்ன பண்ண தெரியாம கொடுத்துட்டான் அவன். சரிங்களா? அப்ப யோவானும் வரும், அருளப்பனும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க? கருணையன் என பெயரிட்டாங்க. ஏன் கருணைன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, தன் தாயார் எலிசபெத்து அம்மையார் வந்து கானகனா காடு வாழ்ந்து வந்தார். அச்சொழில் அவருடைய தாய் வந்து இறந்து விட்ட போது இறந்துடுறாங்க. காட்டுல வந்து அவங்க அம்மா கூட வாழ்றாரு. வாழ்ந்து என்ன பண்றாரு? அவங்க அம்மா என்ன பண்ணா வயசான இறந்துடுறாங்க. அப்ப அந்த இறக்கும் பொழுது அவருடைய அந்த அடையும் துன்பம் இயற்கையும் பங்கு கொண்ட. இயற்கை அப்படின்னா காட்டுல இருக்கிற மரம், செடி, அப்புறம் அனிமல்ஸ், இது இருக்கிற எல்லாமே வந்து என்ன பண்றது? அந்த கருணையின் வந்து அவரை வந்து துன்பப்படுற மாதிரி இது எல்லாமே சேர்த்து முதல்ல துன்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பாட்டு எல்லாமே தேவையில்லை. தேவை வந்து மனப்பாட பாட்டை மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். இதுல வந்து மனப்பாட பாட்டை கொடுத்துருக்காங்க, அது மட்டும் நம்ம ஞாபகம் இருந்தா போதும். எல்லா லைனும் படிக்க தேவையில்ல. ஒரு ஷார்ட்கட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இது மனப்பாட பாட்டு. இந்த மாதிரி ஸ்டார் வந்தாவே அது மனப்பாட பாட்டு. ஸ்டார் வந்துச்சுன்னா மனப்பாட பாட்டு. இதுல வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க. நவமணி, தவமணி, துவமணி, உவமணி. தமிழை பொறுத்த வரைக்குங்க ஷார்ட்கட் இருந்தா மட்டும்தாங்க நம்ம மார்க் வாங்க முடியும். சரிங்களா? அதனால நவமணி, தவமணி, துவமணி, உவமணி இந்த மாதிரி மணின்னு வந்துச்சுன்னா யாரு? என்ன நூல்? தேமாவணி. ஆசிரியர் இந்த பாட்டு கேட்டு ஆசிரியர் யாரு அப்படின்னா வீரமாமுனிவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா சரி. இந்த லட்சணம் இவ்வளவுதாங்க. என்ன சொல்றேன்னா, காட்டுல அவங்க அம்மா வாழ்ந்துருப்பாங்க. காட்டுல வந்து அவரும் அந்த கருணை என்ற அவரும் அவங்க அம்மாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அம்மா இறந்துடுறாங்க. அவர் ரொம்ப துன்பப்படுறாரு. அதை நினைச்சு அந்த காடே வந்து துன்பப்படுது அப்படின்றதுக்காக இந்த பாட்டு வந்து இந்த பாடப்பை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வீரமாமுனிவர் வந்து சொன்ன தேமாவணி யாரை பாட்டுடைய தலைவனா கொண்டு பாடப்பட்டதுன்னா அந்த கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தந்தையை தான் என்ன பண்ணாரு பாட்டுடைய தலைவனா கொண்டு இந்த தேமாவணி பாட்டை வந்து பாடி இருப்பாங்க. சரிங்களா? வீரமாமுனிவரை பத்தி ஸ்டோரியும் பார்த்தங்க. சரியா? வீரமாமுனிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கன்னா இத்தாலி நாட்டு பாதிரியாரு. ஏன்னா அங்க பிறந்து இவர் என்ன பண்ணாரு? இயற்பெயர் கான்ஸ்டன்ஸ் ஜோசப் பெஸ்கின்னு சொல்லி சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து வருவாரு. எந்த வயசுல வருவாரு? 30 வயசுல தான் வருவாரு. வரும்போதே கப்பலே தமிழ் படிச்சுட்டு வருவாரு. அவருக்கு சொல்லி கொடுத்தவர் ஒரு கவிராயர், சுப்பரதேவர் கவிராயர் சொல்லி ஒருத்தர் சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாரு? மதுரை தமிழ் சங்க பேர் தைரியநாதன் பேர் வச்சிருக்கோம். பேர் வச்சு என்ன பண்ணிருப்பாங்க? அதுக்கப்புறம் இருப்பாரு. சரிங்களா? இது வந்து இது சும்மா ஸ்டோரேஜ். சரிங்களா? இது அப்படியே இந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்க. இந்த மாதிரி லைன் வந்துச்சுன்னா நவமணி, தவமணி, தோமணி, உமணி இந்த மாதிரி பாட்டு லைன் இருந்தா இதை பாட்டை வந்து எந்த பாட்டுல வருதுன்னா தேமாவணி. ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் என்ன பண்ணலாம்? வீரமாமுனி எழுதிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அறிஞ்சல் பொருள். இது எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லை. அறிஞ்சல் பொருள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே தேவையில்லை. ஒரு சிலது மட்டும் நம்ம பார்த்துங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு சிலது மட்டும் சொல்றேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, தேக்கை அப்படின்னா படுக்கை. 4 கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. இல்லை ஒரு சிங்கிளா கூட கேட்கலாம். சரிங்களா? தேக்கை அப்படின்னா படுக்கை. அதே மாதிரி பிணித்து அப்படின்னா நோயின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து கட்டின்னு சொல்லி சொல்றாங்க. பிணித்து அப்படின்னா நோய். ஒரு சில இதெல்லாம் புக்கில் பழைய புக்கெல்லாம் நோயின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
இதுல கட்டி. சரிங்களா? இது 2. அதுக்கப்புறம் அந்த காய்ந்தேன். காய்ந்தேன் அப்படின்னா வருந்தேன்னு அர்த்தம். அதான் அவங்க அம்மா இறந்துடுறாங்க, அதுல வருந்தேனுக்கு மேல என்ன பண்ணாங்க, காய்ந்தேன்னு சொல்லி அவன் கொடுத்துருப்பான். அப்ப காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன் அப்படின்றது அர்த்தம். அதுக்கு இந்த வார்த்தை பார்த்துங்க. புலை அப்படின்னா துளை. புலை அப்படின்னா துளை. அசும்பு அப்படின்னா நிலம். அசும்புனா என்னது? நிலம். இது ஓல்டு புக்ல என்ன பண்ணா அசும்புக்கு மேல விசும்புன்னு கொடுத்துருப்பான். விசும்புனா வானம். விசும்புனா வானம். இங்க அசும்புனா என்னது? நிலம் ஒண்ணு. அடுத்து பாத்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கடிந்து அப்படின்னா விளக்கி. கடிந்து அப்படின்னா விளக்கி. இந்த லைன் பாத்துக்கங்க. இந்த இந்த ஒரு லைன் பாத்துக்கங்க. இந்த இது உய்முறை. உய்முறை அப்படின்னா வாழும் வழி. உய்முறை அப்படின்னா வாழும் வழி. ஏன் சார் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த உய்முறை வந்து இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு வினைத்தொகை. இது வந்து வினைத்தொகை பின்னாடி புக்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? வினைத்தொகையை பொறுத்த வரைக்கும் வல்லினம் வந்து மிகாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. புள்ளி எழுத்து இந்த நடுவில் வந்து புள்ளி வச்சு எழுத்துலாம் வராது. அதே மாதிரி பிரிச்சா 2 வார்த்தை வர மாதிரி இருக்கும். 3 காலத்தையும் உணர்த்தும். இதுதான் வினைத்தொகை. அந்த உய்முறை அப்படின்னு என்னன்னா வாழும் வழி. வாழும் வழி, வாழ்ந்த வழி, வாழ்கின்ற வழி. சரிங்களா? இது மாதிரி முக்காலத்தையும் உணர்த்தும். இந்த மாதிரி முக்காலத்தையும் உணர்த்தினா அதுக்கு பேர் வினைத்தொகை. அதனாலதான் இந்த இது வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? அப்ப உய்முறை அப்படின்னா வாழும் வழி. அப்ப வாழும் வழி, வாழ்ந்த வழி, வாழ்கின்ற வழி, 3 காலத்தையும் உணர்த்தினா அதுக்கு பேர் வந்து வினைத்தொகை. அதே மாதிரி வல்லினம் மிகாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வினைத்தொகையில வல்லினம் மிகாது. பிரிச்சா 2 வார்த்தை வர மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனாலதான் இதை வந்து பார்க்க சொன்னோம் உங்களுக்கு. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் உவமணி. உவமணி அப்படின்னா மணமலர். உவமணி அப்படின்னா மணமலர். படலை அப்படின்னா மாலை. படலை அப்படின்னா மாலை. துணர் அப்படின்னா மலர்கள். துணர் அப்படின்னா என்னது? மலர்கள். சரிங்களா? இந்த மலரை பத்தி நம்ம ஏற்கனவே சொன்னோமான்னு தெரியல. ஏன்னா மலரினுடைய 7 நிலைகள் என்னன்னு சொன்ன நம்ம சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஞாபகம் எல்லாரும் பார்த்துங்க. மலரினுடைய 7 நிலைகள். மலரினுடைய 7 நிலைகள். சரிங்களா? என்னென்ன சொல்லுங்க பாரு, தெரியுமா? மலருடைய 7 நிலைகள். மலருக்கு 7 நிலைகள் இருக்குங்க. தெரியுமா யாருக்காவது? அரும்பு மலர் மொட்டு இந்த மாதிரி வருது தானே சார்? என்னம்மா? அரும்பு மலர் மொட்டு. அதுக்காக லைனா சொல்லணும். ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில ஒரு முறை கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, கம்பராமாயணத்தில் உள்ள மொத்தம் 6 காண்டம் இருக்கும். அதுல 5வது காண்டம் என்ன? அதனாலதான் லைனா சொல்றேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான். வெரி குட். அரும்பு, அரும்பு, போது, மலர், அரும்பு, மொட்டு, மலர், செம்மல். அலர்வி, செம்மல். அரும்பு, மொட்டு, மலர், அலர்கள், அலர்வி, செம்மல். அரும்பு, மொட்டு, முகை ஒன்று பாருங்க. 3வது வந்து முகை. அது எழுதிங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர்வி, செம்மல். அது எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மலர்களோட 7 நிலைகள். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மன். இதுதான் மலரோட 7 நிலைகள். இது லைனா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சார் மலருக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? அரும்பு, மொட்டு, முகை. 3வது முகை. மலர். ஓகே சார். மலர், அலர், 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 வி, செம்மன். வியா சார்? வி 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 பெருசு. வி. வி பெருசு மலர். ஓகே சார். வி, செம்மல். ஏன்னா கேட்டிருக்காங்க. ஒரு மாதிரி கேட்டிருக்காங்க. கம்பராமாயணம் வந்து பார்த்தோன்னா 6 காண்டம் இருக்கும். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம்.
இதுல கம்பராமாயணத்துல வந்து 5வது காண்டம் என்ன காண்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். சரிங்களா? அது மாதிரி இதுவும் என்ன நான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது போயிடலாம். நம்ம இங்க பாருங்க, இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு இது நம்மளுக்கு எல்லாமே தேவையில்ல. இந்த இது மட்டும் பாத்துங்க. நம்ம என்ன சொன்னோம் பாத்தீங்களா, உய்முறை. உய்முறைன்னு என்ன வந்துச்சு? வினை தொகை. உய்முறை அப்படின்னா வினை தொகை. காய்மணி, அதே மாதிரி செய்முறை. அதாவது நல்லா நினைச்சுங்க, இதெல்லாம் வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னா என்னன்னு சொன்னேன். வினைத்தொகைனா அதாவது வல்லினம் மிகாது. இந்த மூணுத்திலையும் பாருங்க, இந்த மூணுத்திலுமே நடுவுல புள்ளி வச்சு எழுத்து ஏதாவது வந்து எனக்கு இதா இது எப்பவுமே மேக்சிமம் வினைத்தொகையை பொறுத்த வரைக்கும் புள்ளி வச்சு எழுத்து வராது, வல்லினம் வந்து மிகாது. அதே மாதிரி இந்த வார்த்தை பிரிச்சா 2 வார்த்தையா வரும். வார்த்தை பிரிச்சா 2 வார்த்தையா வரும். சரிங்களா? அது பிரிச்சு பாருங்க. பாருங்க, காய் தனி, மணி தனி, உய் தனி, முறை தனி, செய் தனி, முறை தனி. அது மாதிரி வார்த்தையை வந்து பிரிச்சா 2 வார்த்தையா வரும். சரிங்களா? மொத்தம் 3 கான்செப்ட். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வினைத்தொகை பொறுத்த வரைக்கும். 3 கான்செப்ட். 1 வல்லினம் மிகாது, அதே மாதிரி 3 காலத்தையும் உணர்த்தும். அடுத்து வந்து பார்த்தோம்னா 2 வார்த்தை வர மாதிரி இருக்கும் பிரிச்சா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, 3 காலம் என்னென்ன காலம்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப இறந்த காலம்னா என்னென்ன எடுத்து வரணும்? இறந்த காலம்னா நடந்து முடிஞ்சிருச்சு. இறந்த காலம்னா என்னென்ன எடுத்து வரும்? என்னென்ன எழுத்து வந்தா இறந்த காலம்? இட்டு, இட்டு, இரு, இன்னு. இட்டு, இட்டு, இரு, இன்னு. இந்த எழுத்துலாம் வந்துச்சுன்னா அது இறந்த காலம். இட்டு, இட்டு, இரு, இன்னு. இது வந்துச்சுன்னா இறந்த காலம். அப்ப நிகழ்காலம்னா என்ன வரும்? நிகழ்காலம் இரு, இன்று, ஆண் என்று. இரு, இன்று, ஆண் என்று. இதெல்லாம் நிகழ்காலம். அப்ப எதிர்காலம்னா இப்பு, எதிர்காலம். இப்ப இங்க இலக்கண குறிப்பு பாருங்க. காய்மணி, காய்ந்த மணி, காய்ந்த மணி, காய்கின்ற மணி, காயும் மணி. உய்முறை. உய்முறைனா நம்ம வாழும் வழி எடுத்துக்கணும். இப்படி உய்முறைன்னு சொல்லி உய்முறை, உய்ந்த முறை, உய்கின்ற முறை அப்படின்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. உய்முறைனா வாழும் வழி. அப்ப வாழ்கின்ற வழி, வாழ்ந்த வழி, வாழும் வழி. இந்த மாதிரி 3 காலத்தையும் உணர்த்தும். இந்த மாதிரி 3 காலத்தையும் உணர்த்தும். அதுக்கு பேர் வந்து வினை தொகை. சரிங்களா? சரி, அடுத்ததுக்கப்புறம் பாருங்க, இந்த மெய்முறை அப்படின்னா வேற்றுமை தொகை. ஏன்னா இது நம்ம தொகை நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. நம்ம என்ன சொன்ன, வேற்றுமை தொகை வந்து எத்தனை வகைப்படும் சொன்னாங்க நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொல்லி. இப்ப வேற்றுமை தொகை அதாவது தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் இது எப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் கம்ப்ளீட் பண்ணாதான் தெரியும் நம்மளுக்கு. அதனால இது என்ன தெரிஞ்சு மட்டும் வச்சு லாஸ்ட் கிளாஸ் அது பினிஷ் பண்ணும்போது பாத்துக்கலாம். சரிங்களா? மெய்முறை, வேற்றுமை தொகை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த 2வது வருஷம், இந்த 10th புக்ல 2வது வருஷத்துல வரும் இந்த 2மே. எது? இந்த மெய்முறையும், இந்த மெய்முறை அப்படின்னா வேற்றுமை தொகை 1. அதே மாதிரி கைமுறை அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். சரியா? இந்த ரெண்டுமே வந்து 2வது லெசன்ல நம்ம வேற்றுமை தொகை அதாவது தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் முடிச்சா மட்டும்தான் இது 2மே நமக்கு தெரியும். அதனால இந்த வார்த்தை வந்தா இது வந்து வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்தது இன்னும் ஒண்ணு இருக்குங்க. பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 6 வகைப்படும். பகுபத உறுப்பிலக்கணம் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம். 6 வகைப்படும் பகுபத உறுப்பிலக்கணம். இது வந்து இந்த 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 லைன் தான் கேட்பான். இந்த மாதிரி லைன் தான் கேட்பானே தவிர இந்த பிரிச்சு படத்தெல்லாம் எதுவும் கேட்க மாட்டான். இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு இதை பிரிச்சு எப்படி இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டான். நம்மளுக்கு இது பிரிக்க தெரியணும். ஒரு வார்த்தை கொடுத்தா, இந்த மாதிரி வார்த்தை கொடுத்தா அது பிரிக்க தெரியணும். அரியேன் அப்படின்னா எப்படி பிரிக்கிறது?
அரி கூட்டல் ஏ அப்படின்னா ஈ கூட்டல் ஏ. ஆனா ஈ கூட்டல் ஏன்றது என்ன சொல்றான் பாரு, நடுவில் அரி கூட்டல் ஈ கூட்டல் இது ஆன்ற சவுண்டு சரியா. அப்ப இந்த ஈ கூட்டல் ஏ தான் என்னது ஏவா மாறிடும் இன்னு. அப்ப அரியன் அரி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஏன், அப்ப அரியேன். ஒளித்து அப்படின்னா ஒளி கூட்டல் இத்து கூட்டல் இந்த தூவை தான் என்ன சொல்லுவாங்க பிரிச்சுடுவாங்க. தூவை வந்து இத்து கூட்டல் ஊ என்னது தூவு, இத்து கூட்டல் ஊ தூவு. அப்ப ஒளித்து வந்து எப்படி பிரியா ஒளி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. சரிங்களா. நான் இருக்கேன் பகுதி மொத்தம் 6 வகைப்படும் சரியா. ஃபர்ஸ்ட் வந்து பகுதி சரியா. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறது பகுதி. ஏன்னா பகுதி எப்பவுமே கட்டளை வார்த்தையா வரும். இப்போ ஒளித்துக்கு கட்டளை வார்த்தை ஒளி, அதே அரியனுக்கு கட்டளை வார்த்தை அரி. அப்படின்னா பகுபத உறுப்பினை பொறுத்த வரைக்கும் 4 ஆப்ஷன் கொடுக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை கட்டளை வார்த்தையா தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. அப்ப இது பகுதியும் பிரிக்கணும். அது வந்து பகுதி விகுதி எதுனா சந்தி சாரி விகாரம் தெரியும் நம்மளுக்கு. அதே மாதிரி இன்னும் நல்லா நம்ம வச்சுக்கோம், இந்த கடைசிக்கிறது எப்பவுமே விகுதியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பகுதியா இருக்கணும், கடைசிக்கிறது என்னது விகுதியா தான் இருக்கும் சரியா. இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது ஊ வந்தா என்ன, ஊ வந்தா வினையச்ச விகுதி, அதே ஆ வந்தா பெயரச்ச விகுதி, ஆ வந்தா பெயரச்ச விகுதி, ஊ வந்தா வினையச்ச விகுதி. இது மட்டும் தெரிஞ்சா போதும், வேற எதுவும் தேவையில்லைங்க. இந்த லெசன்ல இவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. மீதி வந்து பார்த்தோன்னா ஒருவன் இருக்கிறான், இது வந்து ஒரு கதை. அழகிரி சாமின்னு ஒருத்தர் இந்த கதையை எழுதியிருப்பாரு. இதெல்லாம் நீங்க இதெல்லாம் கதையெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாரு என்ன கதை எழுதுனாலும் கூட படிச்சா போதும். இதெல்லாம் நம்ம ஸ்டோரி இது தேவையில்லை நம்மளுக்கு சரிங்களா. இதோட இந்த இது முடிஞ்சு அடுத்து வந்து அணி. அணி வந்து அடுத்த கிளாஸ் பார்த்துடலாம். அணி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துடலாங்க சரிங்களா. இன்னைக்கு கிளாஸ் அது போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுட்டா இருந்தா கேளுங்க. ஏன்னா டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. அணி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தலாம், அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சார் சொல்லுமா. சார் இந்த கதை எல்லாம் சுருக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அப்படியே காதுல எடுத்து கேட்டுக்கலாம்ல, நல்லா இருக்கும் சார் கிளாஸ். அதுக்காக இது எந்த கதைமா? இப்ப எந்த கதையும் இப்ப கதைலாம் வேணான்றீங்களே, நல்லா சொல்றீங்க. ஜஸ்ட் அந்த கதை மட்டும் கேட்டுனா கூட கொஞ்சம் மனசுல நிற்கும். இல்ல இந்த கதை என்னன்னா இது டைமிங் நம்ம இது இது நம்ம கொஸ்டின் வராது. இது நம்ம கதை சொல்லி என்ன பண்ண போறோம், நம்ம இது கொஸ்டின் வராது. நம்ம இந்த டாபிக் கூட ஞாபகம் தான் சரி. இந்த ஒருவன் இருக்கிறான் அப்படின்னா அழகிரி சாமி இது கதை தெரியும். ஆனா இதுக்கு டைம் சரியா போயிடும். இதுக்கே ஒரு 20 நிமிஷம் சரியா போயிடும். நம்ம என்ன ஒரு நம்ம கொஸ்டின் கேட்கற மாதிரி தான் நீக்கிற மாதிரி கதை ஸ்டோரி சொல்லலாம். பட் வேண்டாம், பார்த்துக்கலாம் விடுங்க, தேவையில்ல. இது தேவையில்லாத ஒரு பாட்டு இது. நீங்க சொன்ன மாதிரி இந்த தேம்பாமணியா அது வேணா கதை சொல்லலாம். அது நம்மளுக்கு ஒரு மார்க் உண்டு. இதுக்கெல்லாம் மார்க் கிடையாது. இது நம்ம என்னத்துக்கு டைம் வேஸ்ட். இது வேற என்ன டவுட் இருந்தா கேளுங்க. அந்த சைட்ல ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் தான் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா சிறுகதை மன்னன் தான் கொடுத்துருப்பான். சிறுகதை வேந்தன்னா யாருன்னே தெரியாது. சிறுகதை ஜாம்பாவான்னா அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா. அப்ப சிறுகதை மன்னன் மட்டும் தான் புக்ல கொடுத்துருப்பான், மீதி ரெண்டுமே கொடுக்கல. அதையும் சேர்த்து எழுதி வச்சுங்க. அப்ப இந்த மாதிரிலாம் வந்தா ஜெயகாந்தன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. வேற என்ன டவுட் இருக்குங்களா சார்? வேற என்ன டவுட் இருக்காங்க சார்? சார் இதுலயும் இந்த நூல்வெளியிலேயே சார் ஒருவன் இருக்கிறான்ல சார், அதுல கீராவுக்கு எழுதிய கடிதங்கள். முதல்ல பின்னாடி பாத்துலாம் அணி போது. ஏன்னா வாழ்க்கை திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இதுல கொஸ்டின் அமையிறது இந்த வாழ்க்கை திறன்ல தான் அமையும். ஏன்னா இந்த அன்னைக்கு அப்புறமே வரக்கூடிய இந்த பாருங்க இந்த பேஜ் தான் கொஸ்டின் வரும். நீங்க சொல்ற கடைசி பேஜ் வந்துட்டீங்க சார். அங்க இல்லைங்க சார், ஒருவன் இருக்கிறான்லயே நூல்வெளி இருக்கு இல்லைங்க சார், அவரோட இது அழகிரி சாமி. ஆமா அழகிரி சாமி. கீரா சொல்லிருக்காங்க சார். கீரானா நூல்வேலி. நூல்வெளி. நூல்வேலி. ஆமா அழகிரி சாமி. ராபி சேது பிள்ளை வருது சார். அப்ப கீரானா யாருங்க சார்? என்ன புரியலம்மா. சார் அதுல கீராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை. கீரானா யாருக்கு? கீராவா? நூல்வெளி இல்லையா? ஆமாங்க சார். சொல்றீங்க எனக்கு புரியல சார். அதுவே இவரு கீராவுக்கு எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை. அவர் எழுத்தாளர் பேரு தானே சார் கீரா.
இந்த இடத்துல சொல்றேன். கீரா முத்து இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கியத்தரம் வாய்ந்தவை. கீரா அப்படின்றது யாருக்கு தெரியணும் உங்களுக்கு? ரொம்ப பயங்கர டவுட் சாமி. ரைட்டு, சரி. கீரா அப்படின்னு சார் யாருக்கு? சாதாரண பேரா இருந்துற போது சார், நம்ம தெரிஞ்ச நேம் மாதிரி ராப்பி சேதுப்பிள்ளை அப்படின்னு வருது பரவாயில்ல, சார். நான் அந்த மாதிரி சொல்லிடுறேம்மா. கீரானா? சரி ரைட்டுமா, இதை நான் பார்க்க கவனிக்கிறேன், நான் சொல்லிடுறேன் நான். சரி, கீரா அப்படின்றது யாருன்னு சொல்லிடுறேன். ஓகே. வேற என்ன டவுட்மா? இதுல இந்த லைன் பாத்துக்கங்க. இந்த கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யாரு அப்படின்னா கு. அழகிரிசாமி. இது ஒரு லைன் பாத்துக்கங்க. இதை விட்டுட்டுக்கிறேன் நான். இந்த கீரா அப்படின்றது யாருன்னு சொல்றாருங்க. சரி, பரவாயில்ல, வெரி குட். வேறம்மா, வேற என்ன டவுட் இருக்குங்களா? வேற ஏதாவது எனி டவுட்? நெக்ஸ்ட் அந்த அணி பாத்துடலாங்க. அணி பார்த்து அப்படியே 8 இயர் பாத்துடலாம். வேற என்ன டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல கிளாஸ் முடிச்சுக்கலாங்களா சார்? கிளாஸ் முடிச்சுக்கலாங்களாங்க சார்? ஐயா, இயல் ஒண்ணும் தான் எடுக்கலையா? ஓகேங்க சார். செகண்ட் கிளாஸ் தேங்க்யூ சார். ரெண்டு கிளாஸ் அந்த அணி பார்த்துட்டு அப்படியே 8 இயர் போயிடலாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கொஞ்சம் சும்மா பார்த்துட்டு வாங்க. சும்மா ஒரு 4 கொஸ்டின் கேட்கறேன் நான். சரி, நன்றிங்க, நன்றிங்க, தேங்க்யூ. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். சார் சிவன்யா போன் பார்க்காம சாப்பிடு சார். கீரானா கீ ராஜன் நாராயணனான்னு பாருங்க சார். கீரா குட்டு தான் சாப்பிடுச்சு. ஸ்கூல்ல எப்படி சாப்பிடுறேன்? கீ ராஜநாராயணன். எப்படி சாப்பிடுற பாப்பா? மிஸ் ராஜநாராயணன்றீங்களா? ஹலோ பாக்குறேன், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்.